அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க 9/10/2024 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்துடன் வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 17/10/2024 அன்று துலாம் மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் வீட்டிருக்க சுக்கிர பகவான் 13/10/2024 அன்று விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி பலம், உச்சபலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நன்றாகவே இருக்கும். அதே சமயம் குருவினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறுகிறது. ராசிநாதனை குரு பார்க்கிறது நல்ல அம்சம் ஆன அமைப்பு. உங்களுடைய செயல்திறன் நன்றாக இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், இதெல்லாமே நல்லா இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா 16ஆம் தேதி வரை. 17ஆம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக அமரப் போகிறார். நீச்சம் அப்படின்னா என்ன? தியானத்தில் இருப்பதை போல. அப்போ அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்மராசி என்பர்கள் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஏது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, குரு பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ 2ஆம் இடம் வலுப்பெற போகிறது. குரு பார்த்தல் கோடி நன்மை அல்லவா? எந்தெந்த தோஷங்கள் இருந்ததோ, எந்த மாதிரியான தன்மை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள், ஒரு சிலர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கும், சில ஈகோ அதாவது சென்ஸ் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்குள்ள பிரச்சனை வருவதிலையோ மற்றவர்களால பிரச்சனைகள், ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் தோன்றிக் கொண்டிருந்தது அல்லவா? அது அத்தனையும் முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும். உங்க வாக்குஸ்தானம் பலப்பட போகிறது. புதனும் கேதுவும் இணைகிறது. உள்ளுணர்வு சக்திங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியப்படுத்தும். இதை செய்தால் தப்பு, இதை செய்தால் நன்று அப்படிங்கிறது உங்களுடைய உள் மனதில் இருந்தே உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதன்படி செய்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதுதான் அமைப்பு. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்க போறார். அப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட புதன் இணைகிறார். 10, 11, 12 இந்த 3 நாட்கள் சுக்கிரனும் புதனும் இணைந்து ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறதுனால எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் விரிவுபடுத்தப்படும். டிராவல் மூலமாக அனுகூலங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள், கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அழகு சார்ந்த விஷயங்கள், ஓட்டல் தொழிலில் இருக்கின்றவர்கள், துணிக்கடை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவருக்கெல்லாம் ஒரு நல்ல அனுகூல மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் போய் அமர இருக்கிறார். எப்போ? 13ஆம் தேதி, அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ திக்பலம் அப்படின்னா சுக்கிரன் வலிமை பெறுகிறது. 4ஆம் இடத்துல போய் அமரும் போது என்ன? வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அந்த 4ஆம் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது இந்த காலகட்டம், அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறவங்களுக்கும் சரி அல்லது வாகனம் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக
தடைகளாக ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ குழந்தைகள் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தொழில் கல்விக்காக புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், நல்ல படிக்கக்கூடிய நல்ல மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் இந்த மாதம் நன்றா இருக்கு. ஒரு மாதிரியான படிப்பில் ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்லாக இருந்தது, படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்கிறான், நம்மளே புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தானே, அதாவது அந்த ஆசிரியர்களுடைய துணை கொண்டு, ஆசிரியர்கள் சொன்னாலே அது கேட்கக்கூடிய தன்மை இருந்துருவோம். அப்போது மார்க் வாங்கி பாராட்டக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த மாதம் நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் கடன் கிடைக்கும். வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தால் வங்கியில் கிடைக்கும். வீடு கட்டுவதற்கு பணம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஆன தன்மைகள் இதெல்லாம் இருக்கும். சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் எதிரி சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு, தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க, தேவையில்லாத வீண் பழியை சுமத்தி கொண்டிருந்தார்கள், அதாவது ஒரு குறை குற்றத்தை கொடுத்து கொண்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான மன இறுக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த அவர்கள் இந்த ஆஃபீஸில், அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான தன்மை இருந்து தொல்லைகள் இருந்து கொண்டிருந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஜீரணம் சம்பந்தப்பட்ட தன்மைகள், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகம் வைத்துக்கொண்டு உடற்பயிற்சிகள், சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை காமிக்கிறார். சில சமயங்களில் பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இந்த சிம்மராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ பிடிவாதத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். ஏன்னா சனி எங்கே பார்த்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் அல்லவா. ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்தை பார்க்குற, ராசியை பார்க்குறார், எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்து விடும். ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் கிரியேட் பண்ணிக்கணும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கெடுதல் என்ன பண்ணுவார்? இந்த குரு 10ஆம் இடத்தில் இருக்கார், வெளிநாட்டுக்கு செல்ல வைப்பார், கடல் கடந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும், தொழில் முறையில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும், அதாவது உத்தியோக மாற்றம், அதாவது டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்சாக இருக்கும். ஒரே அலுவலகத்தில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக் பலத்துடன் வலிமையாக அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தகப்பனால உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கிடைக்க போகிறது. பூர்வீகத்தில் உங்களுக்கு எதையாவது ஒரு விதத்தில் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகிறது. என்ன, விவசாயம் செஞ்சிட்டு இருந்தவங்க அல்லது விவசாய நிலங்கள் மூலமாக நல்லவைகள், விற்க முடியாத நிலங்கள் விற்பனையாகி அதன் மூலம் தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள். ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் 4க்கும் 9க்குரியவனாக அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது அனைத்து விதத்திலும் நன்மைகள், லாபங்கள், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லவைகள்
கிடைக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய. என்ன திருப்பங்கள்? இதுவரைக்கும் இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த பொசிஷனுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட கல்லூரிகளில் சேர்ந்து அதன் மூலமான மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், புதிய புதிய ஒப்பந்தங்கள். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் நீச்சமாக போகிறார். அப்போ என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் வலுப்பெறப் போகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று குலத்தை வச்சு சென்று வழிபட்டீங்கன்னா நல்லவைகள், அதாவது தோஷங்கள் சார்ந்த விஷயங்கள், தடைகள், எந்தெந்த தடையாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த தடைகள் எல்லாம் விலகுங்கிறது தான் அமைப்பு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசாபுத்திகள் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோடு கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகளோ நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், பிரஷர் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த அமைப்பில் இருக்கார், எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.